பார்த்தீங்கன்னா நான் அதலக்காய் வாங்கியிருக்கேன். பேக்கிங் சூப்பராக பண்ணி அமைச்சிருக்காங்க. இதுதான் அதலக்காய் செடி. 2 கிழங்கு வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு கிழங்கு வெரைட்டி. 2 கிழங்கு வாங்கியிருக்கேன். சூப்பராக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதை நம்ம பிளான் பண்ண போகிறோம். இந்த அதலக்காயில் இப்படி வச்சிரு. இந்த அதலக்காயில் நிறைய நோய் எதிர்ப்பு சத்து இருக்குது. சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. கசப்புத்தன்மை உடையது. எல்லா கசப்புத்தன்மை உடையதும் ரொம்ப நல்லது நம்மளுக்கு தெரியும். நல்லா பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம பிளான் பண்ண போகிறோம். இது அப்படியே ஒரு கொடி மாதிரி வளரும். நிறைய கிழங்கு விட்டுக்கும். ஸோ இதை பற்றின பெனிஃபிட்ஸ், இதை பற்றின ரெசிபிஸ், இது எப்படி பண்ணலாங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன். இது ஈஸியாக வளரக்கூடியது. நல்ல மழை காலத்தில் கூட நல்லா வளரும். ஸோ இதை பற்றி ஃப்யூச்சர் வீடியோஸ் நான் போடுறேன். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. இப்போ தான் கொஞ்சம் பிளான்ஸ் வந்தது. நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆல் டைப்ஸ் ஆஃப் பசலை, அதாவது ரெட்டு பசலை வந்திருக்கு, அப்புறம் சிலோன் பசலை, க்ரீன் பசலை கீரை, இதெல்லாம் இன்னும் நட்டு வைக்கணும். சூப்பராக வந்திருக்கு செடியெலாம். அதுக்கப்புறம் இது சூப்பர் கீரைங்க, மாயன் கீரைன்னு பேர். இது ஸ்டெம் வச்சா வந்துடும். சூப்பர் கீரை இது. இது வந்து நிறையா கால்சியம் சத்து இருக்கிற கீரை. வெயிட் லாஸு, கால்சியம் இதுக்கு, இம்யூனிட்டி பூஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது நல்ல கீரை. இது ஒரு குறு மரம் மாதிரி வளரும். இது முடக்கித்தான் வந்திருக்கு. அப்புறம் சொடக்கு தக்காளி அப்படிங்கிற நல்ல செடி. இப்போ அது அபூர்வம் ஆகிட்டு வருது. அப்போல்லாம் வந்து வேலி ஓரத்துலேயே இருக்கும். இது வந்து அந்த சொடுக்கு தக்காளி, முடக்கித்தான், அதுக்கப்புறம் கல்வாழை, ஹெல்கோனியா, இந்த செடிகள்லாம் வந்திருக்கு. ரொம்ப அழகாக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது செடியெலாம். ஹாப்பி கார்டனிங். இப்போ நம்ம மாயன் கீரை கட்டிங்ஸ் வைக்க போகிறோம். இது வந்து ஆல் ஸ்பைஸ், அதாவது சர்வ சுகந்தின்னு சொல்லுவோம். அதே தொட்டியில் தான் மாயன் கீரையும் வைக்க போகிறோம். நான் மாயன் கீரையும் ஒரு சிறு குறுமரத்தை சார்ந்தது தான். இந்த சர்வ சுகந்தியும் ஹைட்டாக வளரக்கூடியது தான். அதனால் இந்த மாயன் கீரை நான் சொன்ன மாதிரி நிறைய கால்சியம் சத்து, வெயிட் லாஸுக்கு, இம்யூனிட்டி பூஸ்டர், அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மாயன் கீரை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்ல கீரை இது. இது ஆக்சுவலாக ஆனால் யூஸ் பண்ணும்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா அதாவது பிளான்ச், அதாவது வெந்நீரில் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணணும். அதை நான் வந்து ரெசிபி பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு நேம் பிளேட்டும் எழுதி வச்சிட்டோம். ஆல் ஸ்பைஸ் அண்ட் மாயன் கீரை இந்த தொட்டியில் இருக்குது. 2 கட்டிங்ஸ் வச்சுருக்கோம். இது எப்படி வளர்றதுன்னு நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் செடிகள்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. அதையும் வச்சுட்டு மொத்தமாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதுதான் மாயன் கீரை. நல்லா கிளைமேட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செடி நம்ம வைக்கலாம். நம்ம வந்து கல்வாழையும் ஹெல்கோனியாங்கிற அந்த கிழங்கையும் வைக்க போகிறோம். ஹெல்கோனியாங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படிங்கிற செடி. ரொம்ப அழகான பூ வரும். அதில் கிட்டத்தட்ட ஒரு பூ வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் மினிமம், அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் 15 டேஸ்க்கு இருக்கும் அது, அந்த பூ. அது கிழங்கு தான். ஸோ இப்போ அதை வந்து ஒரு தொட்டிலையும், கல்வாழை ஒரு தொட்டிலையும் வைக்க போகிறோம். இப்போ நம்ம கல்வாழை ஹெல்கோனியாவில் ஒரு செடி வைக்க போகிறோம். இதை இப்போ இதில் வைக்க போகிறோம் அந்த தொட்டியில். அதுக்கப்புறம் இது நல்லா க்ரோ ஆன உடனே வேறு ஒரு பெரிய பாட்டுக்கு ரீபாட் பண்ணிடலாம். இதை நம்ம வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கல்வாழையும் இதான் ஹெல்கோனாவையும் பிளான் பண்ணிட்டோம். இது நல்லா க்ரோ ஆனோன்னு இன்னொரு பிகர் சைஸ் பாட்டில் நம்ம வைக்க போகிறோம். இது 2ம் பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செடிகள் பிளான் பண்ணலாம். நம்ம அதலக்காய் வைக்க போகிறோம். இந்த அதலக்காய்க்கு வந்து ரொம்ப வந்து நம்ம குழி எடுக்கக்கூடாது. மேலோட்டமாக எடுத்துட்டு இதை அப்படி வச்சுட்டு, இது வந்து கிழங்கு ஆக்சுவலாக மேலோட்டமாக வச்சுட்டு நம்ம மூடிட வேண்டியதான். இந்த மாதிரி இந்த கிழங்கையும் வைக்க போகிறோம். பார்க்கலாம். அதலக்காய் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். வெட்டி வேர் வைக்கிறோம். வெட்டி வேர் வச்சாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வைக்கிறோம். வெட்டி வேர் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சீந்தல் கொடி. இதே தொட்டியில் நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கிற சிகப்பு பசலையும் க்ரீன் பசலையும் வச்சுருக்கோம். வச்சுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செடி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தரப்பசலை வச்சுருக்கோம். அதோட இப்போது இந்த பசலையும் சேர்த்து வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வைக்க போகிறோம். ஸோ தரப்பசலை நம்ம வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செடி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தரப்பசலை வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு செடி வைக்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சுடுக்கு தக்காளி வைக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு. இது வைக்க போகிறோம். சுடுக்கு தக்காளி. அதில் நீர் பிரமி ஏற்கனவே இருக்குது. அந்த நீர் பிரமியோடையே சேர்த்து இந்த சுடுக்கு தக்காளி வைக்க போகிறோம். இப்போது சுடுக்கு தக்காளி வச்சாச்சு. இதில் சுடுக்கு தக்காளியும் நீர் பிரமியும் இருக்குது. இதில் சொடுக்கு தக்காளி வச்சாச்சு. இதில் சொடுக்கு தக்காளியும் நீர் பிரமியும் இருக்குது. இப்போது முடக்கித்தான் வைக்க போகிறோம். இதில் ஏற்கனவே ஒரு முடக்கித்தானும் மூக்கிரட்டையும் இருக்குது. மூக்கிரட்டை கீரையும் இப்போ இதோட சேர்த்து இந்த முடக்கித்தான் பஞ்சு அப்படியே வைக்க போகிறோம். இதில் மூக்கிரட்டையும் முடக்கித்தானும் வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் மூக்கிரட்டையும் முடக்கித்தானும் வச்சாச்சு. இன்றைக்கி வந்த எல்லா செடியும் நம்ம வச்சுட்டோம். இதெல்லாம் வளர்ந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ரெசிபீஸும் காட்டுறேன். ஹாப்பி கார்டனிங்.